அனைவருக்கும் முதற்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கலாம். என்ன காரணம், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்காகவே ஒரு தனி ஒரு ஏற்பாடு செய்து இந்த மீட்டிங் ஏற்பாடு செய்ததுன்னா அது காரணம் தலைவர் தளபதி தான். நிறைய பேர் சொன்னீங்க பெண்களை யாரும் மதிக்கிறதில்ல, அதனாலதான் கூட்டம் இருந்தது. பெண்களை மதிக்கிற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இதுக்கு உதாரணம், உங்களை மதிப்பதற்காக தமிழக முன்னாள் முதல்வர் வாழும் வள்ளுவர் போல நமது கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்து உங்களுடைய சகோதர சகோதரிகளும் உங்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு, ஏன் உங்க பெற்றோர்களே மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம உரிமை என்று சொத்து உரிமை கொடுத்தது டாக்டர் கலைஞர். அதை தொடர்ந்து எண்ணற்ற திட்டங்கள், வெல்லும் தமிழ் பெண்கள் என்று எதுக்காக தளபதியார் சொல்லி வச்சிருக்கார் தெரியுமா? உலகத்திலே அனைத்தையும் வெல்லக்கூடிய சக்தியும் ஆற்றலும் படைத்தவர்கள் பெண்கள் மட்டும்தான் என்பதற்காக மட்டும்தான் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற ஒரு ஆரம்பித்து இதை ஒவ்வொரு கிராமம் முதற்கொண்டு நகரம் முதற்கொண்டு பேரூர் முதற்கொண்டு தமிழ்நாடு முழுக்க பெண்களுடைய முக்கியத்தை உணர்த்தும் அளவிற்கு தான் இந்த ஒரு திட்டம். அருமையான திட்டம். எல்லாரும் வெளியே வந்துட்டீங்க. ஃப்ரீ பயர்ஸ் மாதிரி. ஒரு காலகட்டத்தில் உங்களெல்லாம் அடைச்சி வச்சிருந்த காலம். பெரியார் அவர்களின் கனவு, அண்ணாவின் கனவு, கலைஞர் அவர்களின் செயல் திட்டம், அதுக்கு மறு உருவம் கொடுத்து தளபதியார் என்ன பண்றாரு? இன்னைக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. எண்ணற்ற திட்டங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. அதை சொன்னீங்க, திட்டங்கள் வந்தது பயனடைஞ்சு சொன்னீங்க. வந்தது முக்கியம் அல்ல, அந்த வந்த திட்டங்கள் நிரந்தரமாக நமக்கு கிடைக்க வேண்டும், நிரந்தரமாக நமக்கு பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும், நம்ம உரிமையை நம்ம பெற வேண்டும். கவுன்சிலர் சொன்னாங்க, நாங்க எதுக்கு அடங்க மாட்டோம், அடிபணிய மாட்டோம். யாருக்கு அடிபணியாத தமிழ்நாடு தமிழ் பெண்கள் என்பதை நீங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு வருகிற தேர்தலில் அனைவரும் ஒரு பூத்துக்கு 10 பேர், நாங்கள் அனைவரும் வீடு வீடாக சென்று நமது திராவிட மாடல் 2.0 வருங்கால திட்டத்தினை எடுத்து கூறி 26லும் நிச்சயம் 200 தாண்டி வெல்வோம் என்று சபதம் எடுத்து வீடு வீடாக சென்று நாங்கள் அனைவரும் பாடுபடுவோம் என்ற நோக்கத்தில் எண்ணத்தை நீங்க வளர்த்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்ந்தேன். நன்றி, வணக்கம்.